ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லாண்ட்ரி ஷாப் டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா பார்ட்டும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபை ஆகும். வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம நைட் அந்த பேலன்ஸ் 5 லட்சத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப கவலையா இருப்பா. அதுக்கடுத்து அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு நம்ம நியான் கூட அப்படியே லவ் மூட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்து இதே லவ் மூடோடயே அப்படியே பேசிக்கிட்டே கை கோர்த்துக்கிட்டு 2 பேர் அப்படியே ஒண்ணா அந்த லாண்ட்ரி ஷாப்புக்குள்ள வருவாங்களா. வந்து பார்த்தா இவங்களுக்கு செம ஷாக்கு. அந்த லாண்ட்ரி ஷாப்பே அப்படியே களைஞ்சு போய் கிடக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா வாஷிங் மிஷின்லயும் ஒரு பொண்ணோட போட்டோ வேற ஒட்டி வச்சிருப்பாங்க. அது வேற யாரோட போட்டோவுமே கிடையாது, நம்ம நியானோட ஃப்ரெண்டு டேவோடது. என்னன்னா அந்த கேங்ஸ்டர்ஸ் தான் இவங்களை தூக்க முடியாதுன்ட்டு நம்ம நியானோட ஃப்ரெண்டு டேவை தூக்கிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு நம்ம டேவை தான் காட்டுவாங்க. அவளும் நம்ம ஹீரோயின் மாதிரியே தான். டே என்ன ஏன்டா கடத்துனீங்க, என்ன கடத்துறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த கேங்ஸ்டர் பசங்களா, ஏச்சி வாய் மூடு, உன்னெல்லாம் எவன் காசுக்காக கடத்தினது, உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு பாட போகணுங்கிறக்காக தான் உன்னை கடத்தினது. இப்போ உன்னை கடத்தியாச்சுல, அடுத்த நிமிஷமே பாரு அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு ஓடி வருவா உன் ஃப்ரெண்டும் அவளோட லவ்வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா பாவ நம்ம டேக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அவ எதுக்கிட்ட எனக்காக 10 லட்சத்தை எடுத்து வர போறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அப்பதான் அந்த கேங்ஸ்டர் தெளிவா சொல்லுவான், அந்த நைட் ஃப்ராட் பையன் இருக்கான்ல, அவன் எங்க மாஃபியா லேடி கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையப்பட்டு வந்துட்டான். இப்ப அதை நாங்க திருப்பி வாங்கணும்னா உன்னை கடத்தினாதான் முடியும். அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டோம். தேவையில்லாம கத்துனேனா மூஞ்சில ஒரே கோடு தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேவா, எதுக்குடா உங்க பிரச்சனை என்ன இழுக்கிறீங்க, என்ன விட்டுருங்கடா, நான் அப்படியே ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இதை இப்படி கத்திக்கிட்டு இருக்கத பார்த்து அந்த கேங்ஸ்டர், உன் ஃப்ரெண்டு அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு வரலன்னா கூட எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீ இப்படி கத்துறத வச்சே நாங்க ஒரு செமையான பிளான் போட்டுட்டோம். உன்னை வச்சு நாங்க கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா அந்த கேங்ஸ்டரும் மாஃபியா லேடியும் சொல்லுவாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம டேக்கு, ஐயோ நம்மள ஏதோ பண்ண போறாங்க, ஒருவேளை நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாரின் கண்ட்ரிக்கு வித்து காசு ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம நியான் அந்த லாண்ட்ரி ஷாப்ல தான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ போச்சு நம்ம பிரச்சனையில, இப்ப பாவம் அந்த டேவியும் இழுத்து விட்டுட்டோமே, அவங்க என் ஃப்ரெண்டை கடத்திட்டு போய் என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்களோ, ஒருவேளை காசுக்கு எங்கேயும் வித்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம நைட், நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகாது, இந்த பிரச்சனை என்னன்னு ஸ்டார்ட் ஆச்சு, நானே ஸ்ட்ரைட்டா போய் அந்த மாஃபியா லேடியை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னு நியான், டே உனக்கு என்ன லூசா, நம்ம கிட்ட வெறும் 5 லட்சம் மட்டும் தான் இருக்கு, இதோட நம்ம போய் அவளை பார்த்தோம்னா அவ கண்டிப்பா உன்னை போட்டு தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம நியான் ஒரு பக்கம் சொல்ல. ஆனா நம்ம நைட்டா, இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நம்ம டேவை காப்பாத்தணும்னா நானே ஸ்ட்ரைட்டா போய் அந்த மாஃபியா லேடியை மீட் பண்ணாதான் உண்டு. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒரு பக்கா பிளானோட தான் அவகிட்ட போறேன், ஏன்னா என்கிட்ட தான் ஸ்பெஷல் வெப்பன் இருக்கே, அதை வச்சு அவளை நான் ஈஸியா கவுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம நியான் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே, ஸ்பெஷல் வெப்பனா, அது என்னதுடா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம நைட் அப்படியே கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுத்துக்கிட்டு, இந்த இருக்கேன் டிம்பிள்ஸ், அதுதான், இதை வச்சுதானே அவளை நான் கவுத்தேன், சோ இதே ட்ரிக்ஸை நான் இன்னொருக்க யூஸ் பண்ணி எப்படியா டேவை காப்பாத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த நாள் அப்படியே நம்ம நைட்டு அந்த மாஃபியா லேடியை பார்க்க போவானா. அங்க போனோன்னே அவ, ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே வந்து நிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம நைட்டும், இல்ல நான் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கான வரல, இந்தாங்க உங்க பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டியை கொடுத்துருவானா. அந்த கேங்ஸ்டர்ஸும் அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறமேல நம்ம நைட்டு அப்படியே அப்பாவியா மூஞ்சி வச்சுக்கிட்டு, எனக்கு புரியுது நீங்க என் மேல செம கோவத்துல இருப்பீங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், எனக்கு மன்னிப்பே கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் நீங்க கருணை காட்டி என்ன மன்னிக்க கூடாதா அப்படின்ட்டு ஓவர் ஆக்டிங் போட்டு அவனே அவன் கண்ணத்துல அரைஞ்சுக்குவான். இந்த மாதிரிலாம் அப்படியே பாவம் போல பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்த அந்த பொண்ணு, சரி சரி விடு விடு, இங்க வா என் பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. நம்ம நைட்டு, இதுதான்டா கரெக்டான டைம் அப்படின்ட்டு அவன் கியூட்டான டிம்பிள்ஸை காமிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போவான். அந்த மாஃபியா லேடியும் அந்த டிம்பிள்ஸை பார்த்து, சே இந்த டிம்பிள்ஸ்னாலதான் நான் தோத்தே போறேன், உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்ட்டு, ஆனா நீ தான் என் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அந்த பொண்ணு கூட போய் சுத்திக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம நியானை மீன் பண்ணி சொல்லுவாளா. உடனே நம்ம நைட்டு, அச்சோ நீ தான் டார்லிங் என்னோட லவ்வே, அவ என்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டா, அதை திரும்பி வாங்கறக்காதான் அவ கூட நான் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன பணத்தாசையில தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கியூட்டா அவன் டிம்பிள காமிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த மாஃபியா லேடியும், சரி போனதெல்லாம் போகட்டும் விடு, நான் உன்னையும் உன்னோட கதையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், இப்பதான் நீ திரும்பி வந்துட்டேல, எனக்கு நீ நிறைய கதையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்மளுக்கே பாக்குறக்கு, ஏமா நீ உண்மையிலே மாஃபியா லேடி தானா, அவன் ஈஸியா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா, நீ எல்லாம் கெத்தான ஆளுன்னு வெளியே சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே நம்ம நைட்டு அந்த மாஃபியா லேடி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நீ என்ன மன்னிச்சிட்டேல, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு அவ தோல்ல சாஞ்சுக்குவானா. அந்த மாஃபியா லேடியும், உனக்கு தான் தெரியும்ல இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட பர்த்டே வருது, என்னோட பர்த்டேக்கு நீ தான் என்னோட கிஃப்ட், என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதுக்கு நம்ம நைட்டு, நீ கவலையே படாத சொல்லும், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவ தோல்ல சாஞ்சுக்குவான். நம்ம கூட என்னடா இப்படி சப்பையா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அதுதான் இல்ல, மாஃபியா லேடியாவா கொக்காவா நம்ம நைட்டுக்கு ஒரே கிக்கு தான். ஏண்டா இப்படிலாம் நீ சிரிச்சுக்கிட்டே வந்து பேசினேன்னா நான் அப்படியே நம்பிடுவேனா, ஒரு தடவை தான் அந்த சிரிப்பை வச்சு உன்னால என்ன ஏமாத்த முடியும், திரும்பி அதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்ன ஏமாத்தறான்னு நினைச்ச பாத்தியா, அங்கதான்டா நீ தோத்தே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருப்பா. கரெக்டா இப்ப அந்த கேங்ஸ்டர்ஸும் வந்துருவாங்க. லேடி பாஸ், இவன் கொண்டு வந்த பெட்டியில வெறும் 5 லட்சம் மட்டும் தான் இருக்கு, மித்த காசையே காணோம், நம்மள திரும்பி இவன் ஏமாத்த தான் பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டு விட்டுருவாங்க. இப்ப நம்ம நைட்டுக்கு வேற வழியே இருக்காதா, ஐயோ தலைவி தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க
மன்னிச்சுக்கோங்க, ஏதோ அறியாத பையன் தெரியாம பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, இந்த பேலன்ஸ் 5 லட்சத்தையும் வந்து நான் கொடுத்துறேன், இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்டை மட்டும் விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் காலை பிடிச்சு கதறிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த மாஃபியா லேடியா, நான் ஏற்கனவே கடத்திட்டு வந்த பொண்ணு இப்போ எனக்கு கீழே நான் வேலை பார்க்க வச்சுட்டேன், அடுத்து இன்னும் இருக்கிறது அந்த லாண்ட்ரிக்கார பொண்ணுதான், நீ பேலன்ஸ் அமௌண்ட்டை சீக்கிரம் வந்து கொடுக்கலனா அடுத்து அவளையும் அதே மாதிரி கிட்னாப் பண்ணி எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சிருவேன், அப்புறம் அவ்வளவுதான், அந்த 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் டோட்டலா காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாளா. இதனாலேயே நம்ம நைட்டுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அடுத்து இப்ப நம்ம நைட்டு அப்படியே சோகமா அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு வருவானா. அங்க வந்து நியானு, ஏய் என்னடா டேவை பாத்தியா, அவளை கூப்பிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம நைட்டா அப்படியே சோகமா, சாரிடி என்னால உன் ஃப்ரெண்டை காப்பாத்த முடியல, நீ கவலையே படாத, நம்ம எப்படியான்னு காப்பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம நியானுக்கு கடுப்பாயிரும். ஏன்டா வெங்காயம், டிம்பிள்ஸ் வச்சிருக்கேன், ஸ்பெஷல் வெப்பனு, இதை வச்சு நான் கரெக்ட் பண்ணிடுவேன்ட்டு வெங்காயம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறேன், போடா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கோவமா போவாளா. நம்ம நைட் அப்படி நிப்பாட்டி, நில்லுமா, உன் ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கா, ஆனா அவளை ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறாங்க, அது என்ன வேலைன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம நியானுக்கு பயமாயிரும், ஐயோ ஒருவேளை என் ஃப்ரெண்டை எதுவும் தப்பான தொழில இறக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம என்னதான் பண்றது நைட் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருப்பா. ஆனா இப்ப நம்ம நைட்டுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். உடனே நம்ம நியான் கிட்ட, நீ கவலையே படாத, இந்த வட்டம் நான் உண்மையில ஒரு பக்காவான பிளான் போட்டு வச்சிருக்கேன், ஆனா அதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய டீம் மெம்பர்ஸ் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம நியானும், இன்னும் கொஞ்சம் டீம் மெம்பர்ஸா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவன்டா வருவா அப்படிங்கிற மாதிரி நியான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்ம நைட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அது வேற யாருமே இல்ல, நீங்களே என்ன கெஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம ஜூடோ, நம்ம சாம்பு, அந்த பார்ல வேலை பார்க்கற பொண்ணு, அப்புறம் அந்த ராக் பேண்ட் கப்பிள்ஸ் நிக்கு, ஸ்மைல், இவங்க 5 பேரும் தான். இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம நைட்டும் நியானும் செமையா ட்ரெஸ் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்களா. அது வேற யாரோட பார்ட்டியும் கிடையாது, அந்த மாஃபியா லேடியோட பார்ட்டி தான். அவ கூட அவ பர்த்டே வர போதுன்னு சொல்லியிருப்பாள். இப்ப அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் இவங்க 2 வந்திருப்பாங்க. ஆனா வெளியவே 2 கார்ட்ஸ் நின்றுப்பாங்களா. இவங்களை தாண்டி கண்டிப்பா நம்ம நைட்டாலையும் நியானாலையும் உள்ள போகவே முடியாது, ஏன்னா அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு தான் இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுமே. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம நைட்டு டக்குன்ட்டு அவன் போன் எடுத்து ஒரு கால் ஒண்ணு பண்ணுவான். நீ ரெடியா, உன்னோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு கரெக்டான நேரம், இப்ப நீ உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா நம்ம பார்ல பாடுற பொண்ணு அவ இப்ப அப்படியே ஒரு சிங்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உள்ள போலான்னு சொல்லி பாப்பாளா. ஆனா அப்பயும் அந்த கார்ட்ஸ், வெயிட் பண்ணு, நீ என்ன சிங்கரா, உன்கிட்ட இன்விடேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம பார் பொண்ணுக்கு பேசவா சொல்லி தரணும். உடனே என்னது, என்ன பார்த்தா உங்களுக்கு சிங்கர் மாதிரி தெரியலையா, நான் இந்த நாட்டுல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, கொரியால இருக்க வேண்டியவ, இப்ப பாருங்கடா என்னோட டேலண்ட் அப்படின்ட்டு ஒரு மைக் எடுத்து அவ அடுக்கு கத்திக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பயும் அவங்க அசர்ற மாதிரியே இருக்க மாட்டாங்க, சில மாதிரியே நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு, டேய் என்னடா நீங்க அப்படி வெறப்பாவே நின்னுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பார்ட்டியை நீங்களும் என்ஜாய் பண்ண வேண்டாமா, எனக்கு இப்ப உள்ள போய் பாடுற மூடே போயிருச்சு, வாங்க நம்ம 3 பேர் மட்டும் தனியா போய் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கமா அவ கூட்டு போயிருவா. அப்புறம் என்ன, இப்ப அந்த பார்ட்டிக்கு போக வேண்டிய வாசல் ஃப்ரீயா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம நைட்டும் நம்ம நியானும் எந்த பிரச்சனையும் எல்லாம் உள்ள போயிருவாங்க. அடுத்து இப்ப உள்ள போய் இவங்க 2 பேரும் ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு அங்க நடக்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயா அந்த மாஃபியா லேடி ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பா. அவளை சுத்தி நிறைய பிசினஸ் மேன் நிப்பாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் இவ மாஃபியா லேடியே கிடையாது, ஏன்னா அதெல்லாம் அவ இல்லீகலா பண்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ வந்து ஒரு பெரிய பிசினஸ் உமன் அப்படி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம நைட்டு, நம்மளுக்கு இப்ப கரெக்டான ஒரு டைம் கிடைச்சா இவங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம அழகா மாடிக்கு போய் அங்க டே இருக்காளான்னு சொல்லி பாத்துடலாம். அதுக்கு இப்ப நம்ம பிளான் நம்பர் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பிளான் நம்பர் 2 யார் பண்ண போறான்னு தெரியுமா, நம்ம நிக்கும் நம்ம ஸ்மைலும். இப்ப அங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்துல ஒரு பொண்ணு அப்படியே வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க தான் பர்த்டே குவீன், உங்களுக்கு சர்ப்ரைஸா நாங்க ஒரு ராக் பேண்ட் சிங்கர் இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு சிங்கர் அங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது என்னவோ நம்ம நிக்கும் ஸ்மைலும். இத பார்த்து அந்த ஹோஸ்ட் பண்ணி ஆச்சரியப்பட்டுரும், யாரா இந்த கோமாளிக, இவங்கள நான் இன்வைட் பண்ணவே இல்லையே. நம்ம நிக்கும் ஸ்மைலும் வழக்கம் போலதான் கழுத வந்து காதுக்குள்ளேயே கத்துற மாதிரி கத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாஃபியா லேடி அப்படியே அந்த ஹோஸ்ட பார்த்து, இதுதான் நீ ஏற்பாடு பண்ண சர்ப்ரைஸாமா, விளங்கிரும் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பா. ஆனா நம்ம நிக்கும் ஸ்மைலும் பாட்டு பாடுறாங்கனாவே என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா சண்டை தான் நடக்கும். எப்பயும் போலதான் நம்ம ஸ்மைல், டே நிப்பாட்றா, இது என்னோட லிரிக்ஸ்டா, நான் தாண்டா இந்த வரிகள்லாம் பாடணும், எனக்கு பதிலா நீ பாடிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களா. அப்படியே அந்த பார்ட்டி நடக்கிற இடமே ஒரு மாதிரி கயமையா ஆயிரும். இதை பார்த்து அந்த மாஃபியா லேடி, போங்கடா என் பார்ட்டி மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஓரமா போய் உட்காந்துக்குவா. ஆனா அங்கேயும் போய் அவளை நிம்மதியா உட்கார விடுவாங்களா, மாட்டவே மாட்டாங்க. இப்ப பிளான் நம்பர் 3, இப்ப அந்த இடத்துக்கு சாம்பு வருவா. நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், உங்களை பத்தி நான் பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன், உங்களோட டைம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்குவா. சரி போய் தொலையுது, கழுது ஒரு சின்ன இன்டர்வியூ தானே அப்படி
அப்படின்ட்டு நம்ம மாஃபியா லேடியோ சரி நீங்க கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காருவாளா. நம்ம சாம்ப் ஃபர்ஸ்ட் நல்ல விதமா தான் கேள்வி கேட்பா. நீங்க எப்படி ஒரு சிங்கிள் உமனா இருந்துகிட்டு இவ்வளோ பெரிய பிசினஸ் நெட்வொர்க் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த மாஃபியா லேடி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதுவா எப்பயுமே நியாயமான வழியில போனுங்க, நான் பண்ற 4-5 பிசினஸ்ல எல்லாத்துலயுமே நேர்மை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டேன்னு அந்த சாம்பு பரவாயில்லையே நீங்க நல்லா போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே நம்ம மாஃபியா லேடிக்கு என்ன சொன்ன இப்ப நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஐயோ இல்ல நீங்க நல்லா சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ட்டு டக்குன்னு மாத்திடுவா. நம்ம மாஃபியா லேடி பாப்பா இன்னைக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்ட்டு. சரிங்க இதோட இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கோ, நாங்க சீக்கிரமே நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுவோம், அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுத்துக்கிறேன், இப்ப என்ன ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி இடத்த காலி பண்ணிடுவா. இவங்க பிளானே இவளை நல்லா கடுப்பாக்கணும். அதுதான் இப்ப செமையா கடுப்பாய் போன நம்ம மாஃபியா லேடி தனியா போய் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துருப்பாளா. இப்ப அந்த இடத்துல பிளான் நம்பர் 4 வேற யாரு நம்ம ஜூடோ தான். அவன் இப்ப அப்படியே ஒரு வெயிட்டர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து மேம் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒயின் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பானா. இவனை பார்த்தே நம்ம மாஃபியா லேடி நான் இது வரைக்கும் நீங்க பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்பதான் மேம் நான் புதுசா இங்க அப்பாயிண்ட் ஆனேன், உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவானா. நம்ம மாஃபியா லேடியோட வீக் பாயிண்டே ஏதாவது ஒரு பையன் சிரிச்சு பேசுறதான் போல. உடனே இப்ப இங்க இவ எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஜூடோ கூட அப்படி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம ஜூடோக்கு ஃப்ளர்ட் பண்ணவா சொல்லி கொடுக்கணும், அவன் நல்லா விட்டு போடுவான். இதெல்லாம் பார்க்காத மாஃபியா லேடிக்கு அப்படியே நம்ம நைட்டை தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குமா. உடனே ஜூடோ கிட்ட நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒருத்தன் தான் ஞாபகம் வரான், ஆனா அவனை பத்தி இப்ப நான் பேச விரும்பல, அவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஜூடோவும் நடந்ததை பத்தி எதுக்குங்க பேசிக்கிட்டு, இப்ப நம்ம நடக்க போறத பத்தி பேசலாமே அப்படின்ட்டு ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு பேசுவான். அப்புறம் என்ன இதே இடத்துலயே நம்ம மாஃபியா லேடி பிளாட் அப்படியே போய் நம்ம ஜூடோ மேல சாஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம நைட்டு பரவாயில்லையே நான் அவ கூட க்ளோஸ் ஆறாக்கு எக்கச்சக்க பிட்டு போட்டேன், இவன் ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்ட நீயானு ஓ அப்ப நீ என்கிட்டயும் பிட்டு போட்டுதான் கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு உடனே நம்ம நைட் ஐயோ டார்லிங் அது வேற இது வேற, அது போலி, ஆனா நீ அப்படி இல்ல பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் இவங்க 2 பேருக்கும் அந்த கிளுகிழுப்பு மட்டும் குறையவே குறையாது. அடுத்து இப்ப நம்ம நைட்டும் நீயானும் அப்படியே அங்க இருக்கிற ரூம்ல ஒவ்வொன்னா போய் தேடி பார்ப்பாங்களா. அங்க ஒரு ரூம்ல நிறைய பேர் இருப்பாங்க, அதே இடத்துல தான் டேவ் இருப்பா. சரி நம்ம ஃப்ரெண்ட கூட கொடுமைப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பதட்டத்துல வந்த நம்ம நீயானுக்கு ஒரே ஷாக்கு. அந்த இடத்துல உட்காந்து டே கால் சென்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அது என்ன மாதிரி கால் சென்டர் வேலைனா ஸ்கேமிங் பண்றது, இந்த மாதிரி போன் பண்ணி உங்களுக்கு இந்த பிரைஸ் விழுந்திருக்கு இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கீழே நம்ம ஜூடோவையும் அந்த மாஃபியா லேடியும் தான் காட்டுவாங்க. அந்த மாஃபியா லேடியா அப்படியே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு நீயே ஒரு பிரசன்டா கிடைச்சிருக்கு, உன்னோட சர்வீஸ்ல நான் என்னோட எக்ஸையே மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு இந்த பக்கி ஜூடோ நீங்க கவலையே படாதீங்க, நான் நைட்டை விட ரொம்ப சிறப்பானவன், கண்டிப்பா நான் கொடுக்குற சர்வீஸ்ல நீங்க நைட்டே மறந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேரை சொல்லி பேசுவான். இப்படி அவன் பேசினோனையும் ஆட்டோமேட்டிக்கா மாஃபியா லேடிக்கு சந்தேகம் வந்துடும். வெயிட் பண்ணு நான் உன்கிட்ட என்னோட எக்ஸ்ன்னு மட்டும் தான் சொன்னேன், அவன் பேர் நைட்டு நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஜூடோவை பாயிண்ட் பண்ணிடுவா. இன்னொரு பக்கம் இப்ப மேலதான் காட்டுவாங்க, அங்க டேவா நம்ம நீயான பார்த்தனையும் மை டியர் பெஸ்டி வந்துட்டியா, இங்க பாரு என்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்கன்ட்டு. என்ன மாதிரி ஒரு நேர்மையான ஆளை போய் பேசி பித்தலாட்டம் பண்ணி மித்தவங்க பணத்தை ஆட்டைய போடுற பிசினஸ்ல இறக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா நம்ம நீயானுக்கு இப்பதான் கொஞ்சம் உயிரே வந்த மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க கூட வேற ஏதோ பிசினஸ்ல இறக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துருப்பாங்க. ஆனா இதை பார்த்தோன்னு நைட்டு இதே மாதிரிதான் இவகிட்ட இருக்கிற ஆட்கள் போன் பண்ணி எங்க குடும்பத்துல இருக்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டாங்க, இன்னும் அந்த தொழிலை விடலையா அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா ஒரு கேங்ஸ்டர் உள்ள வந்துருவான். உடனே நம்ம நைட்டு இப்பதான் அவன் கிட்ட இருக்க ஃபுல் ஹீரோயிசத்தையும் காமிச்சு டக்குன்னு அவனை அடிச்சு அவன் கையில இருக்க கண்ணை புடுங்கி அவனுக்கு நேரா பாயிண்ட் பண்ணி ஒழுங்கு மரியாதை மூடிக்கிட்டு இங்கே இரு, நாங்க தப்பிச்சு போற வரைக்கும் சத்தமே போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கன் அந்த கேங்ஸ்டரை நோக்கி வச்சுக்கிட்டே அந்த ரூம் விட்டு வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா இவனுக்கு தான் பெரிய ஷாக்கு காத்திருக்கும், என்னன்னா ஜூடோ தான் மாட்டிக்கிட்டானே. சோ இப்ப அந்த மாஃபியா லேடி அப்படியே ஜூடோவை கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு அவ ஆட்களோட மேல வந்திருப்பா. அவ மேல வந்து நினைச்சேன்டா என் பார்ட்டில ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் காரணம் நீதானா, இப்ப ஒழுங்கு மரியாதை அந்த கண்ணை வச்சுட்டு நீங்க எல்லாம் முட்டி போடல இந்த ஜூடோவோட மண்டை தெரிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் நெத்தில கன் இருக்குமா. நம்ம நைட்டு பாப்பான் சரி நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வந்தவன் தான் அவன் அப்படின்ட்டு இவன் கையில இருக்க கன் அப்படியே கீழே வச்சு இப்ப எல்லாருமே முட்டி போட்டுருவாங்க. அடுத்து இப்ப பாவம் நம்ம நைட்டால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தான் இருப்பானா அந்த மாஃபியா லேடி. இப்ப அப்படியே நம்ம நைட்டு தலையில கண்ணை வச்சு உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா கேளு, உன்னோட எக்ஸ் காதலியா நான் அதையான உனக்கு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லுவாளா. நம்ம நைட் அப்படியே ஆமா நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு அந்த மாஃபியா லேடி இங்க பாடுறா இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் பாரா, நான் உடனே பழசெல்லாம் மறந்துட்டு அப்படியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருவேனா, உங்ககிட்ட நான் ஒரு தடவை தான் ஏமாறுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம நைட்டு அங்க டோரமா போடி நான் உன்னை பத்தியே பேசுறேன், நான் நியானை பத்தி பேசுறேன், நியான் சாகர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா சாகணும், நான் இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம், அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவன் செத்தாலும் பரவாயில்ல ஏன் நானே செத்தாலும் பரவாயில்ல எனக்கு நியான் கூட ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல தான் நம்ம நைட் இருக்கான். ஆனா நம்ம நியான் பாப்பா டே இது அதுக்கான இடமாடா, சரி ஏதோ பயவுள்ள கேக்குறேன், எப்படி எல்லாரும் இப்ப சாக தானே போறோம் அதனால ஓகே நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவாளா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த மாஃபியா
லேடி. வாவ், என்ன ஒரு அழகான லவ் சீன். இவ அப்படியே 2 பேரும் சேர்ந்தே சாகுங்க அப்படின்னு கண்ணை கரெக்டா பாயிண்ட் பண்ணுவா. இப்பன்னு பார்த்து அப்படி பின்னாடி ஒரே சலசலப்பா இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சாம்பு ஒரு 4 பேர் கூட சேர்த்து வேற கூட்டு வந்திருப்பா. அப்படியே அவ செல்போன்ல. நீங்க பாருங்க கைஸ், நான் தான் சொன்னேன்ல, இந்த பர்த்டே கியூன் உண்மையிலேயே ஒரு ட்ரூ பிசினஸ் உமனே கிடையாது. இவ நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்றா. இப்ப கூட பாருங்க, கண்ணை வச்சு 4 பேரை மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி லைவ்ல ரெக்கார்ட் பண்ணி போட போயிருவா. இத பார்த்து நம்ம மாஃபியா லேடி, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாப்பா. ஆனா நம்ம சாம்பு எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கா. அவ எப்படி சும்மா வருவா? கூடவே அடிஷனலா 2 போலீஸும் சேர்த்து தான் கூட்டு வந்திருப்பா. என்னன்னா இதுவுமே நம்ம ஹீரோட பிளான் தான். சப்போஸ் எல்லாமே தப்பா போயிருச்சு, நாங்க மாட்டிக்கிட்டோம்னா அந்த இடத்துக்கு போலீஸ் வர மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அடுத்து என்ன, இப்ப நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. அவன் நினைச்ச மாதிரியே அந்த மாஃபியா லேடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திட்டான். இன்னும் அந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை அவன் கொடுக்கணுங்கிற கவலையும் அவனுக்கு இருக்காது. அடுத்து என்ன, இவன் பிளானுக்காக ஹெல்ப் பண்ண அந்த எல்லா டீம் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு, நம்ம நைட்டு ரொம்ப தேங்க்ஸ், நம்மளுக்குள்ள அவ்வளவு பழக்கமே கிடையாது, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட சின்சியர் தேங்க்ஸ் அங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்குவான். அடுத்து இப்ப இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம நைட்டும் நம்ம நியானும் அந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு தான் வருவாங்களா. அங்க வச்சு நம்ம நியான், நான் கூட எனக்கு உண்மையிலேயே கடைசி நேரத்துல ப்ரப்போஸ் பண்றேன்னு நினைச்சேன்டா, நீ சாம்பு வரணுங்கிறக்காக டைம் எக்ஸ்டெண்ட் பண்றக்காக அவ்வளவு பேசியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம நைட்டா டக்கு நம்ம நியான் கையை பிடிச்சு, நாங்க பேசினதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லி நீ நினைக்கிறியா, அது என் பிளானே கிடையாது, அங்க நான் பேசினது எல்லாமே உண்மையிலே என் மனசுல இருந்து பேசினதுதான். ஸ்டார்டிங் நியான்ட்டு லாண்ட்ரி ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, நீ அப்பப்போ சைட் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அப்படி கிடையாது. ஃப்ரெண்டு, கிரஷ், இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கும் மேல இப்ப நான் ரியலாவே கேக்குறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம நியான் சொல்லவா வேணும், சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன, இதே இடத்துல ஹாப்பி எண்டிங் அந்த கதை முடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம்னா அப்ப இந்த மாதிரி காமெடியான ட்ராமாஸ் கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் யாரான்ட்டு ரொம்ப கவலையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டிராமாவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த டிராமாவை பத்தி நீங்க வேற என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஓகே गाइस, வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.